இப்போ தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஹிட்டான ஷோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ் தான். பிக் பாஸ் ஆரம்பிச்சு 2 வீக் ஆயிடுச்சு. போன வீக் எலிமினேஷன் வந்துட்டு அனு ஆனாங்க. இந்த வீக் எலிமினேஷனுக்கு வந்துட்டு நாமினேட் ஆனவங்க வந்துட்டு ஓவியா, பரணி அண்ட் கஞ்சா கருப்பு. ஹோம்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கஞ்சா கருப்பு தான் உள்ளுக்குள்ள கடைசி வரைக்கும் இருப்பாரு அப்படின்ற ஒரு நினைப்பு. அண்ட் தென் ஓவியா மட்டும் கடைசி வரைக்கும் பரணிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் தென் ரிசல்ட் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா கமலஹாசன் கேட்குறாரு, கஞ்சா கருப்பு, பரணி 2 பேர்ல யாரு உங்களுக்கு கூட இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு கஞ்சா கருப்புன்னு சொன்னாங்க. அண்ட் தென் காயத்ரி கிட்ட தனிப்பட்ட கருத்து கேட்கும் பொழுது கஞ்சா கருப்பண்ணன் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் ஆரவ் கிட்ட கேட்கும் பொழுதும் கஞ்சா கருப்பண்ணன் தான் கூட இருக்கணும்னு சொன்னாங்க. ஈவன் ஜூலி கூட கஞ்சா கருப்பண்ணன் தான் எங்க கூட கடைசி வரையும் இருக்கணும்னாங்க. பரணிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. பட் பக்கத்துல ஓவியா எந்த ஒரு கருத்துமே சொல்லாம இருந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா யார் உங்க கூட இருக்க போறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே கஞ்சா கருப்பு அப்படி சொன்னாங்க. அண்ட் தென் நமிதா சொன்னாங்க பரணி அப்படின்னு. உடனே கமலஹாசன் சடனா சொல்லிட்டாரு எஸ் பரணி அப்படின்னு. உடனே எல்லாருமே ஷாக் ஆயிருந்தாங்க. பட் ஓவியா மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து செமையா சிரிச்சாங்க. பரணி இங்க இருக்க போறது ஓவியாவோட நம்பிக்கையா ஏற்கனவே இருந்திருக்கு. பட் ஓவியாவை தவிர மீது எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க. ஒரு மாதிரி எப்படி ஓட் போட்டாங்க எல்லாரும். அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு விஜய் டிவி மேலே பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு தப்பான ஷோவாக இருக்குது, நம்மளே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் டிஆர்பி ரேட்டுக்காக ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தென் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க இந்த டிசிஷனில் பரணி உள்ளே இருக்கிறதையும் கஞ்சா கருப்பு வெளியே போனதையும். பட் ஓவியா மட்டும் இது கரெக்டான முடிவு, இப்போ தான் பிக் பாஸ் உண்மைன்னு நான் நம்புகிறேன், எதற்காக கமல் சார் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, நான் பிக் பாஸை நம்புகிறேன், இந்த முடிவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஓவியா சொன்னாங்க. ஆக்சுவலி இப்போ வர ஓவியா வந்துட்டு ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க, ரொம்ப கரெக்டாக யோசிக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஓவியாவுக்கு எப்படி பரணி நல்லவராக தெரிவார், அவருக்கு வந்து கரெக்டாக எல்லாமே தெரியணும்ல. ஸோ ஓவியா வந்து கரெக்டாக யோசிக்கிறாங்க யார் நல்லவங்க யார் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் பரணிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால விஜய் டிவி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல, உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்றவங்க தான் தப்பாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது. ஓவியா வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும். இப்போ வர எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஓவியாவோட ரேஞ்ச் வந்து போக போக உயர்ந்துக்கிட்டே போகுது பிக் பாஸில். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பிக் பாஸில் நடக்க போகுதுன்னு.